அண்ணா வணக்கம். வாங்க. வணக்கம் 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 வணக்கம். உங்களை தான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஓகே. போன வாரம் வந்து 10 லட்சத்தில் வீடு கட்டணும் அப்படின்னு அதெல்லாம் சொல்லிட்டு போயாச்சு. விவரங்களும் கேட்டுட்டு போயிட்டேன். பிளான் பண்ணி தர்றேன், பிளான் போட்டு தரேன்னு சொல்லியிருந்தீங்க. அதெல்லாம் போட்டாச்சா? வேலையை அதானே. சரி, நம்ம வேலையை வந்து என்னன்னா ஒரு கஸ்டமர் ஒன்று கேட்குறாங்க. சரி, பிளான் ஃபுல்லாக அந்த 10 லட்சத்துக்குள்ளே போட்டீங்களா? ஆமாம். அதை தாண்டி வரக்கூடாது. தாண்டியில் வராது. சரி, போட்டுட்டேன். இந்த பிளான் என்னங்கிறத நம்ம இப்போ பார்த்துருவோம். சரியா? இப்போ நம்ம பார்க்குறது 20க்கு 17.5, 20 அகலம் 17 அடி நீளம். இதில் வந்து ஹால் வந்து 9.75க்கு 14, கிச்சன் வந்து 6க்கு 8, பெட்ரூம் வந்து 9க்கு 8, டாய்லெட் வந்து 9.75க்கு 4. அதாவது பெட்ரூம்லேருந்து வரலாம், ஹால்லேருந்தும் போகலாம். 2 ஆப்ஷன் கொடுத்துருக்குறோம். இது சிம்பிள் பிளான் தான். 350 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இந்த மாதிரி தான் நம்ம அமைக்க முடியும். இப்படி பிளான் ஓகே தானே? பிளான் ஓகே. அதாவது ஹால் கொண்டு வந்திருக்கீங்க. ஆமாம். அப்புறமா பார்த்தீங்கன்னா ஹாலுக்குள்ளே நம்ம நுழையிறோம் அப்படின்னா கிச்சன் வந்துடுது. நுழைஞ்சோன்னே கிச்சனு. ஆமாம், நுழைஞ்ச கிச்சனு. அப்புறம் பெட்ரூம் சைடில் அதுக்குள்ளே ஒரு அட்டாச் பாத்ரூம். ஆமாம், இவ்வளோதான். ஆமாம். பாத்ரூம் வந்து நீங்கள் ஹாலில் இருந்து வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, பெட்ரூமில் இருந்து வேணாலும் வச்சுக்கலாம். அது உங்கள் விருப்பம். அந்த மாதிரி வாசல் வந்து எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். உங்கள் விருப்பம் தான். சரி, ரைட். ஆமாம். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. சரி, ரைட்டு, நல்லது. ஓகே தானே? இந்த பிளான் ஓகே தான். சரி. இதுக்குள்ளே எனக்கு வந்து அந்த 10 லட்சம் அமௌண்ட்டுக்குள்ள இந்த பிளான் வந்து இப்படியே வந்துடும். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. கூடுதல் குறையுதல் எதுவும் கிடையாதுல்ல. இப்போ நான் போட்டிருக்கிற மாதிரி என்ன முடிச்சு கொடுத்துடலாம். இல்லை, இதுதான் இது எனக்கு பிடிச்சிடுச்சு. சரி. இருந்தாலும் நான் வீட்டில் வந்து இந்த பிளானை கொண்டு போய் காமிச்சுக்கிறேன். சரி. அங்கே ஒரு உத்தரவு வந்துடும். என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய உத்தரவு இருந்தாலும் வீட்டில் போய் பெரியவங்கள்ட்டையும் கலந்து ஒரு ஆலோசனை கேட்டுக்கணும். சரி. அதாவது ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பல தடவைகள் யோசனை பண்ணலாம். ஆமாம், நீங்களே சொல்லிடுங்க. ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பல தடவை யோசனை பண்ணலாம். சரி, என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம்னு. சரி. ஆனால் ஆரம்பித்த பிறகு யோசிக்கவே முடியாது. டைம் கிடையாது. சரி. அதனால யோசிச்சுட்டே சொல்லுங்க. ஒரு வாரம் கூட டைம் எடுத்துக்குங்க. அவ்வளோ இல்லை, எனக்கு வந்து ஒரு நாள் போதும். ஒரு நாள் போதுமா? அப்போ நாளைக்கு சொல்லிடுறீங்களா? நாளைக்கே சொல்லிடுறேன். சரி, ஓகே. நாளைக்கு வந்து சாயங்காலம் நான் வந்து நான் வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு சரி இது இந்த மாதிரி வந்துடும், இந்த அமௌண்ட்டுக்குள்ள அண்ணன் முடிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்துட்டாரு. சரி. நம்ம அடுத்த கட்ட வேலையா நம்ம ஒரு கையில் கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு வேலையை ஆரம்பிக்க சொல்லிடுறோம்னு சொல்லி ஒரு உத்தரவு வாங்கிக்கிறேன். சரி, ஓகே. வீட்டில் ஒரு அனுமதி வாங்கிட்டோன்னா நீங்கள் வேலையை ஆரம்பிச்சு. ஓகே, சரியா? சரிங்க. இதனுடைய தொடர்ச்சி வந்து நாளைக்கு வீடியோவில் வந்து கண்டிப்பாக அண்ணன் வந்து நாளைக்கு சொல்கிறேன்னு இருக்காரு. நாளைக்கு வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே, பாய். நன்றி.